ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு தான். தொடர்ந்து தாவக கட்சி தலைவரை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஏற்கனவே சீமான், விஜயலட்சுமி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கான ஆதாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம விஜயை பற்றி விமர்சிக்கிறதையே நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தாவேகா நிர்வாகி அவர்கள் வந்து ஆதாரத்தை கொடுத்துமே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமர்சிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஸோ ரீசெண்டாக அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு பதில் அல்லது அவரை எதிர்த்து திருப்பி கேள்வி கேட்குற விதமாக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். அண்ணன் என்ன கேட்டிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 41 பேர் இறந்தப்போ உங்கள் அண்ணன் என்ன பிடுங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இப்போ இதே கேள்வியை அவர்கிட்ட அவங்க அண்ணனை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவர் சத்தியமாக மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுக்குவார் அப்படின்றது தெரில. ஸோ இருந்தாலும் கேட்கணும்ல, கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து விமர்சிக்கிறதா நிப்பாட்ட போகிறதா இல்லை. ஸோ பதிலுக்கு அவரை நம்ம விமர்சிச்சாவது நிப்பாட்டுறாரா என்னன்றதை பார்க்கலாம். ஆனால் ஈனப்படுகொலை நடந்தப்போ உங்கள் அண்ணன் என்ன பிடிங்கிட்டாங்கன்னா இருந்தார் அப்படின்னு நம்மளும் கேட்போம், நானும் கேட்பேன். அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, வீட்டில் தேவதை மாதிரி பொண்ணும் பொண்டாட்டியும் இருக்கும்போது கண்ட தெருப்புருக்கிங்களோட சுற்றிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆனால் அதே கேள்வி உங்கள் அண்ணனை பார்த்து நான் கேட்குறேங்கண்ணா, ஈனப்படுகொலை அப்போ கண்ட தெருப்பொறுக்கி நாய்ங்களோட வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்கள் அண்ணன், அதெல்லாம் கட்சிக்கு நல்லா வாங்கினா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்க்குற மாதிரியாங்கண்ணா இருக்குது. ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம்னு தாவேகா கட்சியை விமர்சிக்கிறீங்களேண்ணா, உங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்காங்கண்ணா. ஆனால் கொள்கை இருக்குதுன்னு தெரியுங்கண்ணா எனக்கு. ஆனால் உங்கள் கொள்கையை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களாண்ணா? இல்லைங்கண்ணா. எப்படின்னாங்கண்ணா, ஆனால் நீங்கள் என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் வந்து சீபா ஆதித்தனார் இல்லைன்னு சொல்கிறீங்கண்ணா. ஆனால் உங்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான் நான் சீபா ஆதித்தனார் தான் என்னுடைய கட்சி நிறுவனர் அப்படின்னு சொல்கிறாருண்ணா. ஆனால் உங்கள் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் உங்களுக்கும் உங்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளருக்குமே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது கட்சி எப்படிங்கண்ணா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்கண்ணா.